இடத்திற்கு தாங்கள் தான் தலைமை என்று நான் அறிந்து கொண்டேன். அதோ செய்து பாருங்கள், வெள்ளிமலையை சேர்ந்தவர், வேடுவர் இனத்தைச் சேர்ந்தவர். அப்படியா? ஆகிய உங்கள் நாட்டிற்கு முதலே வருகின்ற பிரச்சனை என்பதா எங்கள் வெள்ளிமலை வேடுவர்கள் சார்பாக நீர் ஊற்றி வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய தயார சிந்தை உள்ள பெரியவர்களே, ஆண்டோர்களே, சான்றோர்களே, கலாரசிக பெருமக்களே, உங்கள் அனைவரையுமே எங்கள் நாடக குழுவின் சார்பாக வருக வருகவன வரவேற்கிறோம். வருக, நல்ல ஆதரவு. யார் எந்த காரியத்தை செய்தாலும் எங்களால் குற்றம் இல்லாமல் விளையில்லாமல் செய்து முடிக்க முடியும் என்று மாறுநட்டி யாராலும் சொல்ல முடியாது. இது என்னுடைய பெரிய ஆசான் கனக சபாபதி பிள்ளை அவர்கள் புனித வாக்கு. ஆகையினாலே நாங்கள் நடிக்கக்கூடிய நடிப்பிலோ, பேசக்கூடிய பேச்சிலோ, பாடக்கூடிய பாடலிலோ குற்றம் இருப்பில் உங்கள் மடிமீது அவளும் குழந்தைகளை எப்படி மன்னிப்பீர்களோ அப்படி மன்னித்து எங்களுக்கு நல்ல ஆதரவு தரும்படி கேட்டுக்கொண்டு, வேலனாக வந்த நான் ஒரு வேலனாக உருமாறி வந்துள்ளேன். வேலனாக உருமாறி வந்தாலும் என்னாடு தென்னாடு இல்லாது தென்னாடு அதிலும் புண்ணாது என்பதால் திராவிட பொருளாளே
பக்கா வேளங்கள் என்று சவால் விடக்கூடிய பன்முக கலைஞன் என் அருமை மருமகன் சிவா மாசம் 30 நாடகம் முருங்கத்துல நான் என்கிட்ட உள்ளது இந்த பெரியவங்களை சொல்லிதான் என் பொழப்பு ஓடிக்கிட்டே இருக்கு இத்தனை கால வருஷமா. ஏன்னா அவங்களை சொல்லும் பொழுது அவங்களுடைய ஆசி கிடைக்கும். இந்த பிரம்மமுகூர்த்தத்துல அப்படியே நடக்கும்னு ஒரு நல்ல ஒரு கூற்றிடு உண்டு இதிகாசத்துல. அப்ப இந்த நேரத்தில் அந்த மறைந்த பழைய கலைஞர்களை நான் சொல்லும் பொழுது அவருடைய ஆசி எனக்கு கிடைக்கும்ன்றதுனால தான் நான் சொல்றேனே தவிர அதை முதல்ல அதை புரிஞ்சுக்கிறீங்க. அது என்னுடைய தார்மீக கொள்கை. அதனால எங்க பெரியம்மா கலைமாமணி சுந்தரலட்சுமி அம்மா தூக்கு நாடகத்துல ராஜபாட்டு அவங்க மாதிரி போடுறதுக்கு யாருமே இல்லை. நான் அடிச்சு சொல்லுவேன். அன்னைக்கும் இல்லை இன்னைக்கும் இல்லை. நான் கூட தான் அன்னைக்கு ஒரு தூக்கு போய் ராஜபாட்டு போட்டு வந்தேன். சர்வ பூஜை நிறைவாச்சு. அந்த அம்மா எங்க அக்கா கோமலி அக்கா, என் மாமா ராஜவரிய தேவி சண்முகம், அடுத்து என்னுடைய மருமகள் மங்கை, அவள் சொற்பொழிவாளர், ஆன்மீக சொற்பொழிவாளர். அந்த வம்சாவளியில வந்தவர். மாசம் 30 நாடகம் இசை கல்லூரியில படித்து இன்னைக்கு ஆசிரியரா இருக்கக்கூடிய 4 பேருக்கு மிருதங்கம் சொல்லக்கூடிய ஒரு தகுதி வாய்ந்தவர். ஆனால் இப்போ நாரதர் வேஷம் போட்டு இருக்காரு என் அன்பு மருமகள். அந்த பையனோட அரங்கேற்றத்தை பார்த்துட்டே நான் பார்த்தேன், நம்மளும் நாரதர் செய்யறோம், ஒரு வித்தியாசமா செய்யறானே மாப்பிள்ள, வித்தியாசமா பேசுறானே அப்படின்னு. வித்தியாசமா பேசலாம் மாப்பிள்ள. அன்பு மருமகன் அவர்களை வரவேற்கிறேன். என் அன்பு மகன் இளைய திலகம் ராமமூர்த்தி அவர்களை வருகிறவர்கள் வரவேற்கிறேன். என் அன்பு மகன் சரவணகுமார் பலவாதிய மன்னன். என் அரங்கேற்றத்திற்கு கூட முன்னோடியாக பிள்ளையார் சொல்லி போட்டேன். அடுத்தபடியா அப்போ சரி வாடா விடுறாங்க இடமும் நல்ல இடம். இந்த இடத்துல நாரதர் சொன்னார் வள்ளி ஆளோலம் என்று இனிசு பாடுவாள் என்று. எந்த விதமான சப்தத்திலையும் காணவில்லையே. சப்தம் ஆளோலம் ஆளோலம் என்று வேளாள விதிகள் பேசி Thank you.
எனக்காக பிரம்மனால் படைக்கப்பட்டவர். நாரதர் தெரிவித்தார், வரும் பொழுது வள்ளிக்கும் எனக்கும் 2 மாலை கொண்டு வருவார் என்று. அந்த மணமாலை என் தோள் மீது எப்பொழுது விழும் விழும் என்று வழி மீது விளைவித்து காத்திருக்கிறேன். இரவுக்கும் பகலுக்கும் விழிகள் பேச வேண்டும் என்பதால் இனி என்ன வேலை? இரவுக்கு பகலுக்கு விழி என்ன வேலை? இதயத்தில் பிறந்தது திருமணமாலை, உறவுக்கு உடலுக்கு பிறந்தது நீரும், உலகம் நமக்கு இனி இரவுக்கு பகலுக்கு விழி என்ன வேலை? இதயத்தில் பிறந்தது திருமணமாலை, உறவுக்கு உடலுக்கு பிறந்தது நீரும், உலகம் நமக்கு இனி ஆளும் பஞ்சனை விரித்து முல்லை பூவால் விரித்து என் அழகு சுந்தரியை நான் அலங்கரிக்க வேண்டுமென்றால் அலங்கார பூஷணம், ஆடம்பர விக்கிரகம்,
பத்திரமாட்டு பசுமனால் வார்த்து உருக்கி எடுத்துட்டு எளிமொழி சித்திர அழகு புதுமை அன்னமும் வெட்டும் நன்னடிவியலும் ஆரணங்கு மதிலான முகம் கிழிலான மொழி அப்பேற்பட்ட அலங்காரம் கிடையாது அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டே அன்பில் உயிர் கண்ட ஒரு நாளிலே அலங்காரம் கலையாத சிலை ஒன்று கண்டே அன்பில் உயிர் கண்ட ஒரு நாளிலே பார்த்த ஒரு நாளில் அலங்காரம் கலையாத சிலை ஒரு நாள் எப்படி போகுது ஏன் போகுது நீங்க என்ன உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு நான் சொந்தக்காரங்க அவங்க நம்ம ரெண்டு பேருமே சொந்தம் பந்தம் ஆயிரம் தான் நம்ம ரெண்டு பேருமே இந்த விடிய காலத்துல பட்டேரிச்சு வந்து நிக்கிறோம் ஆமாங்க ஆமாங்க எல்லாம் பிராந்தி அடிச்சிருக்கோம் இல்லங்க பசுபதி பாசமலை விகிதிப்பட்ட முப்பட்டு ஆமாங்க 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 ஆமா எங்க இருந்து வரீங்க அதோ தெரியுவாங்க வெள்ளி மலை ஒரு பழமையான ஒரு எத்தனையோ மாணவர்கள் உருவாக்கி விட்டுருக்கீங்க இருக்குன்னு சொன்னா ஆமாந்தோட எதுவிட்ட போயிருக்கா நீங்க சொன்ன சொன்னோம்னா ஒத்துக்கிறோம் கேளுங்க. இப்ப திரைப்படத்துக்கும் நம்ம நாடகத்துக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்கு. திரைப்படத்தை வந்து ஒரு சண்டை காட்சி இருக்கும், அதுல வந்து 1000 யானைகள் 1000 குதிரை அங்கிட்டு நிக்கும். நம்ம அப்படி சொல்ல முடியாது, குதிரை வரும்னு சொல்லுவோம். மண்டகச்சமுக மதங்கள் எல்லாம் வரும்போது பவனம் போகலாம். மண்டகச்சமுக மதங்கள் எல்லாம் வரும்போது பவனம் போகலாம்.
சரி வெள்ளிமலை இருக்கு வெள்ளிமலை சரி வெள்ளிமலை உங்க அம்மா எங்க அம்மா சடச்சி சத்தியமா சத்தியமா சடச்சி பையன் எங்க சொந்தக்காரங்க ஆமா போய் எப்படின்னா உங்க ஆத்தாரத்தை எங்க அப்பா 20 வருஷம் வச்சிருந்தாங்க நீங்க வேற 20 வருஷம் தான் எங்க அம்மா அந்த அளவுக்கு கிடையா இல்லங்க 7 வருஷம் தாங்க வச்சிருந்தாரு எனக்கு தெரியும் எங்க அம்மா சொல்லியிருக்கு தம்பி எங்க அண்ணன் ஒரு 7 வருஷமா பிள்ளை மாதிரி வச்சிருந்தாருறாங்க பிறந்ததுல இருந்து 20 வருஷம் எங்க அப்பா பிறந்ததுல இருந்து வச்சிருக்கான் நான் சொல்லுவேன் எங்க அப்பா வந்து அப்படியே குடக்கையில கட்டி இழுத்துட்டு போயிட்டாரு உங்க ஐத்தே எங்க அப்பா ஆமா ஆமா அண்ணன் வந்து உங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு ஒரு பிரச்சனை என்னைக்கு உங்க அம்மா உங்க அப்பா கூட்டிட்டு போனாரோ அங்க இருந்து எங்க அப்பாவுக்கு தொங்க ஆரம்பிச்சிருச்சு என்ன மூஞ்சி ஆமையா அந்த தொங்குற மூஞ்சி மலரணும்ல ஆமா ஆகியனாலதான் நான் இந்த இடத்துல வந்திருக்குது பொய் சொல்ல விரும்பல நானும் பொய் சொல்ல நீங்க என் மாப்பிள்ள வீரத்தேவர் தானே சத்தியமா நான் வீரத்தேவர் தான் ஆமா மகால் வாட்ட சத்தமா இருக்கு உங்க பேர் என்ன குத்து குமரப்ப குத்து குமரப்ப உங்க குத்து குமரப்ப ஆமா போய் எதனால உங்களுக்கு குத்து குமரப்பன் பேர் வந்துச்சு அப்போ எதுலையுமே வந்து இந்த இடத்துல இந்த குத்து குத்து குமா குத்துன்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி எதுலையுமே எனக்கு நேர எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான் யாரு கணபதி பேருவேன் ஆமா 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 அகிலாள் பேருவேன் ஒருத்தர் இருக்கான் அவங்களுக்கு எடுத்து 8 குத்து கருத்துல பிறந்தனால குத்து வீரப்பன் 8 குத்து கருத்துல சரி சரி வாங்க எல்லாரும் சங்கடப்படுவாங்க நான் சொல்றேன் நம்ம குழவா பக்கடி எப்படியா நினைச்ச கூட்டிட்டு ஓடி ரொம்ப நன்றி உள்ள உங்க நினைச்சு பாத்தீங்களா தங்கச்சி இல்லையே மாப்பிள அப்ப ஏன்டி தங்கச்சி மாப்பிள உங்ககிட்ட தங்கச்சி இல்லைன்றது எனக்கு நல்லா தெரியும் ஏன்டி தங்கச்சியில உங்ககிட்ட தங்கச்சியில தம்பி தான் இருக்கான் என்ன அவன் சொல்லவில்ல உங்க பொண்டாட்டி எனக்கு தங்கச்சி ஆமா அதே மாதிரி ஏன் பொண்டாட்டி உங்க தெரியும் அதான் சொல்லுவீங்களா நான் பொழுது போவா போவா மான்களே மான் வர கண்ணீங்களே Para
சுத்துறதுக்கு அடி வட்டப்பட்டு காரி பள்ளத்துக்குள்ள காரி கரும்பு எப்படி அடிக்க கூப்பிடுறா உனக்கு அறிவு இல்ல சொல்லு அதே அதுக்கா சொல்லல சொன்னேன் என்ன சொன்னீங்க அதே ஊசி வாங்கல பாசி வாங்கல அரே அம்மா வள்ளியம்மா ஆடி மூடு நடைய நடைய ஆடி மூடு நடைய நடைய மழை அடிக்கிறது நிலாத்து வேடி வழி வழி அடிக்கிறது நீங்க வீதிகள் மயங்கி மயங்கி கலை மயக்கிறது ஒரு நினைவு வந்து மனதில் நின்று குரல் கொடுக்கிறது
காவல் பார்ப்பதோடு கண்ணியமாக உணர்வுகளை பார்க்க வேண்டும். என்ன வேலை? நம்மிடத்திற்கு வந்திருக்கின்றார். யாரு? நமது உறவினர். நமது உறவினரா? வெள்ளிமலை வேட்டைக்காரர். அப்படியா? ஆமாம், வெள்ளிமலையில் வீரமாக கிளம்பியிருக்கிறார். அப்படியா? எதுக்கு வந்தாரா? வரும் மார்க்கத்தில் மானை கண்டாரா? சரி. மானை பார்த்த உடனே அந்த மானை பிடிக்கிறதுக்கு இங்க வந்துட்டாருப்பா. அண்ணி சொல்றது கேளுப்பா. சொல்லுங்க. அவருக்கு எப்படியாவது அந்த மாலை பிடிச்சு கொடுத்துருப்பா. என்னென்ன லூசு மாதிரி பேசுறீங்க? எங்க வாரமா காத்திருந்தேன். வீட்டுக்கு வந்து விருந்தாடி. அவர் யாருக்கு தெரியும்? அவர்கிட்ட போயிட்டு பேசிட்டு இருக்கா? அவர்தான் அந்த வெள்ளிமலை வேடுவரா? வரவேற்பு கொடுத்தீங்களா? ஏய், இந்த பக்கம் வாடி வாடி வாங்க போற. என்ன அவர்கிட்ட கொஞ்சம் பேசிட்டு இருக்கா? நீங்க மாநகரத்துல வந்துட்டு இருக்கீங்க. அண்ணே, என்ன நடக்குது? என்ன எப்படி வச்சிருந்தா? அவர் எங்க அண்ணன். என்ன அண்ணன்? என்னடி பண்ற? அண்ணன்ட்ட பேசிட்டு இருந்தேன். இந்த மாநகர பையன் சொன்னேன் அவர் எனக்கு அண்ணன். நீ எதுக்கு சொன்னீங்க? யார் அவரு? அண்ணனை கமிஷன் வாங்கின மாதிரியே நிக்கிறான் பாருங்க. சரி, வரவேற்பு கொடுத்தீங்களா? சரி, கூப்பிட்டு வாங்க, நான் வரவேற்பு கொடுத்துக்கிறேன். வாருங்க வேடுவரே. வயசு வயசு இந்த மாதிரி வாருங்கள் வேடுவரே, வருக வருக. நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வை, பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பெருமையும், பெருமையில் பொறுமையும் கைகொள்ளும் வில்லெடுத்து விளையாடும் வேடுவ குலத்தவரே வரு. தமிழ் சொல்லெடுத்து உரையாடும் உத்தம குலத்தவரே வருக வருக. வந்த விஷயத்த சுருக்கமா சொன்னீங்கன்னா, உண்மையை சொன்னீங்கன்னா உங்களுக்கு உதவும் நிச்சயமா எல்லாருமே சேர்ந்து. வந்த விஷயம் வண்ண தமிழகத்தை வளமை நடுவாமல் வந்தோரை வரவேற்கக்கூடிய பாங்கு சிறிதும் குறையாமல் வருக வருக என்று வரவேற்ற தலைவியே தற்சமயம் விளைச்சல் உங்கள் உடை நடை பாவனை இத்தனை ஒட்டுமொத்தமாக வைத்து பார்க்கும் பொழுது இடத்திற்கு தாங்கள் தான் தலைவி என்பதை நான் அறிந்து கொண்டேன். அதோ செய்து பாருங்கள், வெள்ளிமலையை சேர்ந்தவர், வேடுவர் இனத்தைச் சேர்ந்தவர். அப்படியா? ஆகிய உங்கள் நாட்டிற்கு முதலே வருகின்ற பிரஜை என்பதா எங்கள் வெள்ளிமலை வேடுவர்கள் சார்பாக பேசிக்கிட்டே தங்கச்சிக்கு பாதுகாப்பா கீழே படுத்துக்கிறேன். நல்ல பொழப்பு. ஆனா மாநகர பையல யாரு என்ன விசாரிக்காம மச்சான் மடுத்துட்டு அவர் நம்ம இல்லம்மா. அதனால தங்கச்சி அப்பா என்ன சொன்னாரு? என்ன போனாலும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக கூடாது இருக்காரு. ஆமா, அதனால அண்ணன் உள்ள படுத்துக்கிறேன். குடும்பம்டா. நீ வாட்டிக்கு பேச பயப்படாத. அண்ணன் பாத்துக்கிறேன். நீ தூரப்பா மைக் கேட்டல என்ன எல்லாரும் அசிங்கப்படுத்தாதீங்க. எந்திரிங்க. ஒருத்தவங்க வந்திருக்காங்க, இப்படி அசிங்கப்படுத்துவீங்க? நம்ம குடும்பமான நம்மளே காப்பாத்தோம். ஆமா, போய் அப்படி நில்லுங்க. படுக்க வாங்க. தெரியுறேன். நான் பேசும்போது இப்படித்தான் விரிச்சு போட்டாங்க. கௌரவமா அப்படியே காவல் பார்க்காம படுத்து தூங்கிட்டு இருந்தீங்களா? எப்படி காவல் காப்ப தெரியுமா? சரி, நீங்க போய் காவலை பாருங்க. அவர் எதோ கேட்டு வந்திருக்காரு, நான் பதில் சொல்லி அனுப்புறேன். தங்கச்சிக்கு சொல்றாரு. நான் சொல்றேன், நீங்க எதுக்கு பயப்படாதீங்க. தங்கச்சி எதா இருந்தாலும் பிரச்சனைனா என்னைய கூப்பிடுங்க. போயிட்டு வரவா? தெம்பா இருக்கணும். ஏய், நீ போடி. அடிச்சோணும். அதே சாமியா பாவாட தச்சவே நாசமா போகும். நான் சொல்றேன் கேளு. அவர் மேல ஒரு கோவப்பட்டு கையை கால பிடிச்சாருனா சரிடா, வந்து வேடிக்கை வாங்க. மானகட்ட பையல. சரி, நீங்க போய் காவலை பாருங்க. போடு சாமி, போடு. காரணம் பார்க்கணும்.